ஆன்லைன்ல எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ணாம உங்க ஓட்டர் ஐடியில நீங்க நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், போட்டோ, மொபைல் நம்பர் அத்தனையும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஃப்ரீயா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. உங்க ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி பழசாகி கிழிஞ்சு போய் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஈஸியா புதுசா ஆன்லைன்ல ஃப்ரீயாவே மாத்திக்கலாங்க. அது மட்டும் இல்லாம ஓட்டர் ஐடியில உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன்ஸ் வேணுமோ ஆன்லைன்ல நீங்க அதை ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி சம்பந்தமா நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸும் அவைலபிளா இருக்குது. ஒரு புது ஓட்டர் ஐடி கார்டு எப்படி அப்ளை பண்றது, அது எப்படி கரெக்ஷன்ஸ் பண்றது, பிவிசி கார்டு, புது பிவிசி கார்டு ஃப்ரீயா எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், இது எல்லாத்துக்குமே வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஓட்டர் ஐடியில எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஓட்டர் ஐடி கரெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க மொபைல்லயும் பண்ணிக்க முடியும், உங்க பிசிலையும் பண்ணிக்க முடியும். ரெண்டுக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். உங்க ப்ரௌசர்ல voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இதோட லிங்க்ஸ் நான் கீழே கொடுத்துட்றேன். இதுதான் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஏற்கனவே இதுல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த லாகின்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த வெப்சைட் வரீங்க அப்படின்னா பக்கத்துல சைன் அப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இங்க ஒரு சைன் அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. ஆதார்ல லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பர் தான் இங்க கொடுக்கணும். அது கீழே உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இமெயில் அட்ரஸ்ங்கிறது ஆப்ஷன் தான், பட் இதை நீங்க கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல இது ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இந்த கேப்சா இங்க என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. கீழே லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கும் உங்க இமெயில் அட்ரஸ்க்கும் ஓடிபி வந்திருக்கும். மேல உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி என்டர் பண்ணுங்க. கீழே உங்க இமெயிலுக்கு வந்திருக்கிற ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இங்க யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி சைன்ட் அப் அப்படிங்கிற மெசேஜ் வருது. இங்க லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பேஜ் வந்திருக்கும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட கீழே என்டர் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்க மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துருங்க. இப்போ இந்த இசிஐ வெப்சைட்ல நம்ம லாகின் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்மளோட நேம் காட்டும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம் 8 அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக ஷோ ஆகாது. அதனால உங்களோட மொபைலை நீங்கள் சைடில் திருப்பினீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கிளியராகவே தெரிஞ்சிடும். நீங்கள் உங்களுக்காக இந்த ஓட்டர் ஐடி கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே செல்ஃபுங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு யாராச்சும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு யாராச்சும் நீங்கள் அப்ளை பண்ணி தர போகிறீங்க அப்படின்னா இங்கே அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே யாரோட ஓட்டர் ஐடி நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட நேம், ஸ்டேட், உங்கள் தொகுதி, பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், உங்கள் ரிலேட்டிவ் நேம், அதாவது ஃபாதர் நேம், எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆதாரில் உங்களுக்கு எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் ஓட்டர் ஐடியில் நேம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்கள் வீடு சேஞ்ச் பண்ணுறீங்க, குடி மாறி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்சுக்கு நீங்கள் இதில் கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல் கொடுத்துருக்காங்க. உங்களோட நேம், ஜெண்டர், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இபிஎஸ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் புது பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி மார்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நம்ம இன்னைக்கு நேம் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஃபார்ம் 8 அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் தான் நம்மளுக்கு வேணுங்கிற கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். இங்கே உங்களோட ஸ்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களோட நேம், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது கீழே உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே மொபைல் நம்பருங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆதாரில் லிங்க் ஆகிருக்கிற உங்கள் ஃபோன் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அது கீழே நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னு நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணது இங்கே காமிக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே தான் நம்மளுக்கு என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம 4 விதமான கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது உங்கள் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன் டைப், அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோ, இது எல்லாமே இதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே டைமில் 4 கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அட்ரஸ் சேஞ்சுக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல நம்மளால அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஷிஃப்டிங் ஆஃப் அட்ரஸை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து நம்ம புது அட்ரஸ் கொடுத்து நம்ம அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே வந்து நம்ம நேம் தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. 4க்கு மேலே ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கே செலக்ட் பண்ணோம்னா இங்கே டிக் ஆகாது.
நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்து விட்டுட்டு தான் அடுத்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து நம்ம நேம் தான் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ மற்றது எல்லாமே டிக் மார்க் எடுத்து விட்டு நேமை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணதும் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டைப் ஆகி வந்துடும். சப்போஸ் தமிழில் வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மாறி இருக்குது, தப்பாக இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன கீபோர்ட் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தமிழ் விர்ச்சுவல் கீபோர்டு ஓப்பன் ஆகும். இதில் ஈஸியாக நீங்கள் உங்களோட ஸ்பெல்லிங் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். பக்கத்தில் சர் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து உங்களோட சர் நேம் கொடுத்துக்கோங்க. நேம் என்டர் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் ஃபில் பண்ணுறீங்களோ எக்ஸாக்டாக அதே நேம் தான் உங்கள் ஓட்டர் ஐடியிலையும் பிரிண்ட் ஆகி வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக தமிழ்லையும் உங்கள் சர் நேம் வந்திருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த நேமுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 MB தான் இருக்கணும். அதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் இந்த 4 ஃபார்மேட்குள்ளே தான் இருக்கணும். இங்கே செலக்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பர்த் சர்டிஃபிகேட், பேன், டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல் சர்டிஃபிகேட், வாட்டர் பில், ரெண்ட் டீட், பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் வேலிடாக இருக்கோ நீங்கள் அந்த ப்ரூஃப் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே சூஸ் ஃபைலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அந்த ப்ரூஃபை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கீழே நெக்ஸ்ட்ங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே இங்கே டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அது பக்கத்துலேயே உங்களோட பிளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த கேப்சாவை கீழே என்டர் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்ம் 8ங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சுங்க. ஃபில் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ காமிக்குது. இதை கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணுங்க. எல்லாமே கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இதில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கீப் எடிட்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அந்த கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த டவுன்லோட் கொடுத்துட்டு உங்கள் சிஸ்டம்லையோ ஃபோன்லையோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இ-சைன் அண்ட் சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எஸ் கொடுத்துருங்க. இப்போ ஆதாரோட இ-சைன் வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல உங்களோட கம்ப்ளீட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஆதார்ல லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட்ங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, உங்களோட ஆதார் இ-சைன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. உங்களோட அப்ளிகேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. இங்கே நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோன்லேயே சேவும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் உங்கள் அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் ட்ராக் பண்ணணும். இங்கே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டுங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மை உங்கள் ஃபோன்லேயோ பிசிலையோ நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். அதே ஃபார்மேட் தான் கம்ப்ளீட்டாக ஃபில்லான ஃபார்மேட். இந்த கரெக்ஷன்ஸ் ஒர்க்கெலாம் அப்டேட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க. வெரிஃபிகேஷன் பொறுத்து இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். மேக்ஸிமம் இது 2 வாரத்துலேருந்து 1 மாதத்துக்குள்ளே அப்டேட் ஆகி முடிஞ்சிடும். சில பேருக்கு சில நேரங்களில் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் டிலே ஆகிறதுனால கொஞ்சம் டைம் ஆகலாம். ஓட்டர் ஐடி சம்மந்தமாக எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.